பெரிய கட்சியினுடைய கிளைக்கழகமாக தான் அவர் இருக்கார். பாஜகவுடைய கிளைக்கழகமாக தான் இருக்கார். அதனால் ஏற்கனவே ஒரு பெரிய கட்சிகள் தான் இருக்கார். இன்னும் வேறு யார் பெரிய கட்சி இருக்கா? ஒருவேளை ட்ரம்ப்போட ஏதாவது கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரா, இல்லை புட்டினோட ஏதாவது கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரா? பழனிசாமி தைரியமாக பேசுறதுக்கு இருக்கிற முக்கிய காரணமே ஒரு பாஜகவோட இருக்கார். பாஜகவுடைய முக்கியமான தேர்தல் கூட்டணியில் இருக்கிறது யாருனாக்கா தேர்தல் ஆணையம். எந்த மாநிலத்திலும் மதுவிலக்கை கொண்டான்னு எவனுமே பேசுறது பண்ண முடியாது, எவனும் பேசுறது இல்லை. இந்த ஒரு மாநிலத்துல தான் மது என்னமோ பெரிய யோக்கியனுங்களாட்டம் மக்கள் மேல இருக்க ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அதான காமராஜரை பத்தி பேசக்கூடாது ரூல் இருக்கு. எளிமையான தலைவரை அவமானப்படுத்துறாங்க திமுகன்றாங்க. எளிமையான தலைவருக்கு அர்த்தம் சொல்லுங்க. அண்ணா என்ன ஆடம்பரமா இருந்தாரு? இவராது குளிச்சு வெள்ளை சட்டை வெள்ளை சாட்டி இருக்கு, அவர் அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டி சுத்தி. அம்மாவுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறது தடுத்து நிறுத்தினா இருக்கிறது அவருடைய எளிமைக்கு அடையாளமா சொல்லுங்க. இதை நீங்களும் நான் என்ன பண்ணியிருந்தேன் என்ன சொல்லியிருப்பாங்க? குடிக்க தண்ணி கூட, தாய்க்கு தண்ணி கூட கிடைக்காம பண்ண பாவிடாவேன். இவர் செஞ்சா எளிமை. அண்ணா இல்லம், காமராஜர் மாளிகை யாரோ கொடுத்தார், நல்ல எண்ணத்தோட கொடுத்தாங்க. கலைஞர் கொடுத்திருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஊழல் 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 கொத்திருப்பீங்கல்ல. இவரு கொடுத்தா நல்ல எண்ணத்துல கொடுத்தா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கணுன்றதுல தெளிவா இருக்காரு. ஒரு பெரிய கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு விரைவில் வரும் அப்படின்றதையும் ஒரு ஜோதிட மாதிரி அறிவிச்சிருக்காரு. உங்க பார்வையில் அந்த பெரிய கட்சி எதுவா தெரியல? ஒரு பெரிய கட்சியினுடைய கிளைக்கழகமாக தான் அவர் இருக்கார். பாஜகவுடைய கிளைக்கழகமாக தான் இருக்காரு. அதனால் ஏற்கனவே ஒரு பெரிய கட்சிகள் தான் இருக்கார். இன்னும் வேறு யார் பெரிய கட்சி இருக்கா? ஒருவேளை ட்ரம்ப்போட ஏதாவது கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரா, இல்லை புட்டினோட ஏதாவது கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதாவது கட்சி சொல்கிறாரா? இல்லை, திமுகவை வீழ்த்தி ஆகணும் அப்படின்றாரு. தெளிவாக இருக்காரு. திமுகவை வீழ்த்தி ஆகணும், அதற்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். திரு விஜய் அவர்களையும் அழைச்சிருக்காரு. விஜயுடைய அழைப்புன்றது எதை காட்டுகிறது? நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் திமுக வீழ்த்த முடியும்னு அவர் தன்னுடைய முடியுமா? அப்படி அவர் தன்னுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. தனியாக தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாரும் வாங்கப்பான்றார். அவ்வளோ. அது எல்லா எதிர்கட்சியும் சொல்கிறது தான். வீழ்த்த முடியுமாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. வீழ்த்தணுங்கிற எண்ணத்தோடு வந்தால் தான் முடியும். இல்லாட்டி போனால் அரசியல் நடத்துறதுல அர்த்தம் இல்லையே. இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா? 2வது முறை ஸ்டாலின் அவருக்கு முதலமைச்சர் ஆவாரா? வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. தேர்தல் நேர்மையாக நடந்தது, அதை முதல்ல வச்சு. அது என்ன சார் கமா தேர்தல்? ஏன்னா பழனிசாமி தைரியமாக பேசுறதுக்கு இருக்கிற முக்கிய காரணமே ஒரு பாஜகவோட இருக்கார். பாஜகவுடைய முக்கியமான தேர்தல் கூட்டணியில் இருக்கிறது யாருனாக்கா தேர்தல் ஆணையம். மற்றவங்களாம் அரசியல் கட்சிகளோட பாஜக மாத்திரம் தானே தேர்தல் ஆணையத்தையே கூட்டணியில் வச்சிருக்குது. தேர்தல் ஆணையர் தானே ஒரு கூட்டணி கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர். இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது? தெரியும். அதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன மாற்று? என்ன மாற்று? ராகுல் காந்திக்கு விஷயம் தெரியாமல் கத்திக்கிட்டு தானே இருக்காரு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. என்ன பண்ணணும்? என்ன தீர்வு சார்? அந்த சிம் கார்டை எடுக்கக்கூடாதுங்க, எடுக்க விடாமல் தடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன கேள்வி கொண்டு கேட்குறேன். இந்த செல்ஃபோனில் இருக்குது ஒரு இது ஏதோ ஒரு டேட்டா கேட்டிங்கன்னா உடனே கொடுக்குது. ஆமாம், அதுதான் சிம் கார்டுடைய சக்தி. நீங்கள் வாக்கு எந்திரம் ஒரு பெரிய செல்ஃபோன், அவ்வளோதான். அது ஓட்டு போடுறீங்க, நீங்களும் நிற்கிறீங்க, நானும் நிற்கிறேன், தமிழ் மாறன் நிற்கிறார், காந்தராஜன் நிற்கிறேன். ஒரு ஓட்டு தமிழ் மாறன் கொடுது, தமிழ் மாறன் 1, காந்தராஜுக்கு ஒரு ஓட்டு 1, அடுத்த ஆள் போடுறாங்க தமிழ் மாறன் 2. வரிசையா நம்பர் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, தேர்தல் முடியும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் மாறனுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, காந்தராஜுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியும். அப்பயே டிக்ளேர் பண்ண வேண்டியது. 10 இடத்துல தொகுதி வாக்கு நடந்தது. 10 தொகுதியிலையும் டோட்டல் ஓட்டு அந்த டிஜிட்டல் எவ்வளோ காட்டுனா 10 நிமிஷத்தில் கொடுத்துருப்போம். ராத்திரியே டிக்ளேர் பண்ண வேண்டியது. என்ன பண்ணுறீங்க? வாக்கு இயந்திரங்கள் எல்லாம்
பத்திரமாக லாரியில் ஏற்றப்பட்டு பத்திரமான இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கிண்டி என்ஜினியரிங் கல்லூரியில், ராணிமேரி கல்லூரியில் எல்லா இடத்துலையும் வைக்கப்பட்டிருக்கின்றன. 3 அடுக்கு பாதுகாப்பு. எதுக்கு? ஜனநாயகத்தை காப்பாற்றணும். ஜனநாயக கடமை. அன்னைக்கு சாயந்தரமே சொல்லிவிடலாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஏன்றீங்க? அன்றைக்கி சாயந்தரமாக சொல்லிவிடலாங்க. நம்பர் பூரா இருக்குது. அந்த நம்பர் பூரா ஒரு இதில் கம்ப்யூட்டரில் அடிச்சுக்கின்னா டேலி பண்ணி அது 10 நிமிஷத்தில் கொடுப்போம் ரிப்போர்ட்டை. நாட்கள் கடத்துறதை எண்களை மாற்றுதான்னு புரிஞ்சிக்கலாம். அப்படி வேற என்ன? ராத்திரியில் நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? செல்ஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்களும் நாளை இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கோம். 3 அடி தான். நான் உங்களுக்கு கால் போட்டேன்னா இங்கே இருக்கிறது 25 மைலுக்கு மேலே இருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற சேட்டலைட்டுக்கு போய் அங்கேருந்து தான் உங்ககிட்ட வருது. அந்த சேட்டலைட்டில் என் நம்பரை வந்து இது பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா என்னுடைய மெசேஜ் பூராவே வேறையா உங்களுக்கு வரலாம். இப்போ இவிஎம் மிஷினோடு டெக்னாலஜி அங்கே இருக்குது. இவிஎம் மிஷினோடு பிஜேபி கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அது இன்னைக்கு அதை வந்து நான் ஐயநாதன்ற ஒரு நெறியாளர் விட்டா திருமாவளவன் ஐயா அவர்கள் நாங்கள் 3 பேர் தான் அதை பற்றி கத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ராகுல் காந்தியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது உண்மைனா அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டணி ட்ராமாவா இது? எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதோ மற்றவங்களோட கூட்டணி கூப்பிட்றதெல்லாம் எதுக்கு? விஷயம் அவங்கள தானே இருக்கு. முடிச்சிடலாம் ஆட்டத்தை. ஆமாங்க, இப்போ சொல்லிவிட்டீங்கல்ல, அதனால தான் பண்ணாங்கன்னு வந்துடும்ல. அதுக்காக தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 4-5 இடத்த வச்சுருக்குது. அங்கே அவங்க தோப்பாங்க, எதிர்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா நீங்கள் கேட்பீங்கல்ல. கண்டிப்பாக கேட்போம். அதான் அங்கே தேர்தல் வாக்கேந்திரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றான்னு சொல்லி அப்போ நீ எப்படி ஜெயிச்ச? இன்னும் தோக்கடிச்சிருக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்கல்ல. அதுக்காகத்தான் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததாக காட்டுறதுக்காக சில மாநிலங்களில் அவங்க தோப்பாங்க. அதில் தமிழ்நாடு உண்டு, மம்தா பானர்ஜி உண்டு. ஏன்னா இங்கெல்லாம் ஜெயிச்சோன்னு சொன்னால் யாருக்கும் நம்பிக்கை வராது. மக்கள் நம்ப மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படிரா அப்படிம்பாங்க. நீக்கு போக்கில் நம்ம ஜெயிக்கிறதாங்கிறது வேறு இது இருந்தது. அந்த தைரியம் அந்த காலத்தில் இருந்தது. 52ஆம் வருஷம் முதல் தேர்தல் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 4ஆம் கிளாஸ். மோகன் குமாரமன் நிற்கிறார் கம்யூனிஸ்டில், வரதராஜன் நாயுடுங்கிறவர் காங்கிரஸில் நிற்கிறார். அன்னைக்கே ஆரம்பமாயிடுச்சு வாக்கு. அப்போ வந்து வாக்கு சீட்டு கூட கிடையாது, சீட்டு தான் உள்ளே போடணும். பொட்டி கலர், மஞ்சள் பொட்டி வந்து காங்கிரஸ், சிவப்பு பொட்டி வந்து கம்யூனிஸ்ட். அப்போ மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. கலர் தான். அந்த பொட்டிக்குள்ளார உழுவுற வாக்குகள் தான். அந்த பொட்டிக்குள்ளார யார் வேணால் என்ன போட்டால் யார் ஒன்றுமே தெரியாது. அந்த பொட்டியில் இருக்கிற வாக்குகள் என்னாங்கன்னா அதுதான் வெற்றி. சரி, அது சின்னமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சிவப்பு பொட்டி, மஞ்சள் பொட்டி, இந்த மாதிரி எண்ணிக்கிட்டு வர்றாங்க. சாயந்தரம் 3 மணிக்கு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் தான் கலெக்டர் ஆஃபீஸ், அதுக்கு பக்கத்தில் அங்கே தான் எண்ணுறாங்க. 3 மணி நிலவரப்படி மோகன்குமார மங்கலம் கம்யூனிஸ்ட் இத்தனாயிரம் வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார். தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டும். தபால் வாக்குகள் 1000க்கும் குறைவு. அதையும் எண்ணினா அது முழுக்க போனால் கூட கம்யூனிஸ்ட் வெற்றி நிச்சயமாகி விட்டதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. 3:30 மணிக்கு. 5 மணிக்கு வரதராஜ நாயுடு வெற்றி. இப்படி அழுனாங்க, அப்படி தூக்கி போட்டாங்க. சரி, ரொம்ப பெரிய மோசடி சார். இது பயங்கர மோசடி, பயங்கரமாக நடந்தது. பல இடங்கள் அப்படி தான். அப்போ வந்து அப்படி பண்ணியும் காங்கிரஸால் ஜெயிக்க முடியல. 52 கம்யூனிஸ்டுகள் 64 இடத்துல வந்துட்டாங்க. தனிப்பெரும்பு கட்சி அவங்க தான் வந்தாங்க 52 முதல் எலெக்ஷனில். காங்கிரஸ் வரல. தமிழ்நாடு அது அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம், ஒரிசா பக்கத்துலேருந்து ஆரம்பித்து திருநெல்வேலி வரணும். ஆந்திரா பூரா கம்யூனிஸ்ட் கம்ப்ளீட் அடிச்சு தட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ நம்மெல்லாம் அதோடு இருக்கோம். அப்போ இப்படி புரிஞ்சு கேளுங்க, அது தமிழ்நாடு வாஷ் அவுட் ஆகுது. மற்ற இடத்துல காங்கிரஸ் நல்லா வருது. நேருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற போது தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்போவே ஃப்ராட் ஆரம்பிச்சு. பெரும்பான்மை கட்சியை தானே கூப்பிடணும் ஆட்சி அமைக்க சொல்லி. அன்னைக்கு இருந்த கவர்னர் காங்கிரஸை கூப்பிடுறாரு ஆட்சி அமைக்க. பெரும்பான்மை வந்து கம்யூனிஸ்ட். ஆனால் இவங்க உரிமை கோரி இவங்கள்ட்ட தான் கூப்பிடுறாங்க. எலெக்ஷன்லேயே போட்டியிடாத ராஜாஜியை வந்து
சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்க வச்சிட்டார். ராஜாஜி வந்து சீஃப் மினிஸ்டராக போஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்போ வந்து வன்னியர்களுக்காக 2 கட்சிகள் இருந்தது. ஒன்று வந்து மாணிக்கவேல் நாயக்கருடைய காமன்வெல்த் கட்சி, இன்னொன்று வந்து ராமசாமி படையாச்சியனுடைய உழைப்பாளர் கட்சி. இவங்க 2 பேரும் அப்புறம் வந்து ராமநாதபுரம் சேதுபதி ஒரு கட்சியை வச்சுருந்தா, பேர் மறந்து போச்சு. அவங்க 3 பேரும் ஆளுக்கு 15 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. சேர்த்துனா 45. அந்த கணக்கு சரியாயிடுச்சு. கம்யூனிஸ்ட்டை ஓவர் கம் பண்ணிடலாம். 3 பேரையும் கூப்பிட்டார். காங்கிரஸோட இணைஞ்சிடணும், கூட்டணி கிடையாது, இணைஞ்சிடணும், காங்கிரஸ்ல கரைஞ்சிடணும், சேர்ந்துடணும். எங்களுக்கு என்ன லாபம், உங்கள் ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி. இவ்வளவும் அன்றைக்கி நடந்தது. 3 பேத்துக்கு மந்திரி பதவி. கட்சியை விற்றுவிட்டாங்க. கட்சியை விற்று ராஜாஜி தலைமையில் ஆட்சிக்கு வந்தாச்சு காங்கிரஸ். அப்படி தான் வந்தாங்க. இப்போ இன்னைக்கு 2026 தேர்தலையும் இதுதான் நடக்கும்னு புரிஞ்சுக்கலாமா? 52லயே நடந்துருச்சுங்க. அதுதான் இன்னைக்கு வரல நடந்துட்டு இன்னைக்கு வரல நடந்து. ஜெயலலிதா தான் ஃபர்ஸ்ட் வாக்கு எந்திரத்தினுடைய யோகியத்தை வந்து கேள்வி கேட்டபோது அந்த மாளுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வங்காளத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே வாக்கு எந்திரங்கள் அப்படின்னாங்க. எந்த பட்டன் அமுத்தினாலும் கதிர்வார்களுக்கு போய் விழுகுது ஓட்டு, அது மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ எழுத்தாளர் சுஜாதா இந்த வாக்கு எந்திரத்தை டிசைன் பண்ணதில் அவர் ஒரு இன்ஜினியர். அவரை தான் அமிச்சாங்க ஜெயலலிதா கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. முடியவே முடியாதுன்னு எல்லாம் காட்டினார். காட்டின அப்புறம் அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சது, மம்தா பானர்ஜி பண்ணும்போது நான் இதை கம்யூனிஸ்ட் பண்ணும்போது நாமியா பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டு ஜெயிச்சிச்சு அந்த அம்மா. அவங்களும் அப்படிதான் வந்து தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் 3 நாடுகளில் தாங்க இந்த வாக்கியந்திரம் இருக்கு. 2 நாடு வித்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்துகிற ஒரே நாடு இந்தியா. அது வாக்கு இயந்திரம் இருக்கிற வரைக்கும் பிரதமராக மோடி தொடர்வார்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் வச்சு வைக்கும். அவராக போனால் தான் உண்டு. இல்லாட்டி இப்போ கவாய் மாதிரி, சந்திரசூட் மாதிரி சில நீதிபதிகள் வந்து தேர்தல் ஆணையரை உள்ள தள்ளினாங்கன்னா தான் ஜனநாயகம் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறத தாண்டி இந்த ஆட்சி மேல மக்களுக்கு இருக்க அதிருப்தியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுவடை பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா? இதை அந்த புத்திசாலித்தனம் இல்லையே. எந்த கேள்விக்கும் அவரால் சாமர்த்தியமா எதிர்த்து பேச முடியலையே. கேள்வி கேட்கிறாரு சார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை தகுதின்னு மாத்திட்டீங்க. பெட்ரோல் டீசல்ல 5 ரூபாய் குறைக்கிறேன்னு நீங்க, ஆனா அது 3 ரூபா 2 ரூபாவோட நின்றுடுச்சு. அதுலயும் அவங்க முழுமையா அதை பண்ணி கொடுக்கல. அதை தாண்டி இந்த மதுபான கடைகளுக்கு எதிராக கடந்த காலங்களில் போராடினீங்க, இப்பவும் மதுபான கடை அதிகமா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சாலை சரியா இல்லை, இன்னைக்கும் மழை பெஞ்சா சென்னையில தண்ணி தேங்கி நிக்குது. இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக சரியால வைக்கிறாரு. இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்களே. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க சார். வாக்குறுதியா கொடுத்தது சார், வாக்குறுதி தான். 100 ரூபாய் குறைக்கிறீங்க சார் கேஸுக்கு. 1000 ரூபாய். அண்ணா வந்து 3 படி, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசின்னாரு. அன்னைக்கே எல்லாருமே சொன்னாங்க அது இம்பாசிபிள்னாங்க. அண்ணா அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. இப்போ தேர்தலில் அதை சொல்லி தான் ஜெயிச்சுட்டு அண்ணாவுடைய வாக்கு சாமர்த்தியம், அந்த வார்த்தை ஜாலம். 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். 1 படி போட்டார். அந்த 1 படியே போதுன்னா இப்போ ஏன்னா அதுவே கிடைக்கல. அப்போ அன்னைக்கு காமராஜர் விழுந்ததுக்கு மிக முக்கிய காரணம் ரேஷன் கடைகளில் அரிசி இல்லை, நோ ஸ்டாக் போர்டு. எங்கே பார்த்தாலும் ரேஷன் கடை இங்கே இருக்குதுன்னா அந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் அரிசி கொட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. மெயில் பத்திரிக்கை அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறான். அது இன்னைக்கும் பொருந்துமா? இன்னைக்கு அப்படிதான் இருக்குமா? இன்னைக்கும் நம்ம ஊரை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சினிமாவுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு கிடைக்கல, 100 ரூபா கொடுத்து வாங்கிடுவோம். ஒரு உயிர் காக்கிற மருந்துக்கு வந்து 1 ரூபா வட்டியை வரப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோ, கொள்ளடிக்கிறியாடா, இது பண்ணுறியாடா. இந்த சினிமா கட் அவுட் வைக்கிறதுக்கு அங்கே போய் கொடுப்பான் காசு, கேள்வியே கிடையாது. மதுபான விலை நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஏற்றுக்க கவலையே பட மாட்டோம்.
அத்தியாவசியமான ஒரு பொருள் கிடைக்கலன்னு ஒரு விலையை போட்டிங்கன்னாக்கா என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய்? அதுதான் நம்ம ஊர். இல்லை, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்கும் இல்லையா? மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? அதுதான் இப்போ அன்றைக்கு என்ன சொன்னோம், எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த படத்தை கொடுத்தா முடிஞ்சு போகுது. அப்படி தானே ஜெயிக்கிறீங்க திமுக. நீங்கள் ராம்தாஸ் எடுத்துக்க, அவர் கூட்டணியில் மந்திரியாகவே இருப்பார், பேசாமையே இருப்பார் 4 வருஷமோ 5 வருஷமோ. எலெக்ஷன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்பார், யார் எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறார்களோ. ஏன் 4 வருஷமாக இருந்து கேட்க மாட்டியா? நியூஸ் 7ல் கேட்டார், அதில் தானே மாட்டிக்கிட்டார். நிரந்தர கோரிக்கையாக வச்சுருக்காரு. எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் 10.5%. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்புமணி கேட்டிருக்காரு, ஆர்ப்பாட்டமே பண்ணார், கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்திருக்காரு. உடனே மந்திரியாக இருந்த போதெல்லாம் விட்டுட்டு இப்போ கேட்குறேன். இது ஒரு நிரந்தர கோரிக்கை, சிலதெல்லாம் நிறைவேற்றக்கூடாதுங்க. இந்த மதுக்கடை மூடுறது உண்டா திமுக? மதுக்கடையை மூடுறதுனால சாராயத்தை குடிக்கிறதுக்கு நிறுத்திட போறீங்களா? அதை சொல்லுங்க, அந்த கேரண்டி கொடுக்க. நீங்க ஒரு பாவ செயலை பண்றீங்க, அரசாங்கம் பண்ற பாவ செயலை நிப்பாட்டலாமேன்றாங்க. அந்த பாவத்தை நீ பண்ணி பல பேர் செத்து போனாங்க, கண்டதெல்லாம் விற்க ஆரம்பிச்சான். சரி, குடிக்கிறத தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நியாயமான குடியாவது கொடுக்கலாங்கிறது தான் அரசாங்கம் செய்யுது. ஆனா கடந்த காலங்களில் இவங்களே அப்படி அரசாங்கம் இருங்க எதிர்கட்சி அப்படியே அரசாங்கம் கடை திறந்துச்சு. கள்ளக்குறிச்சியில் என்ன பண்ணா? கள்ளசாராயம் கடை தான் திறந்து இருந்ததில்ல, அதை விட்டுட்டு ஏன் அங்கே போய் குடித்தான்? அவனுக்கு அந்த கிக்கு கிடைக்கல, அதுக்கு அங்கே போய் விஷச்சாராயத்தை குடிக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருந்த ஆள். எப்போ தெரியுமா? மது விலக்கு இருந்தபோது. அப்போ தான் எங்களுக்கு சுலபமாக கிடைச்சது, சீப்பாக கிடைச்சது, எங்கே வேணாலும் வாங்கலாம் மது விலக்கு இருக்கும்போது. இன்னைக்கு இந்தியாவிலேயே மது ரொம்ப சுலபமாகவும் சீப்பாகவும் கிடைக்கிற மாநிலம் எது தெரியுமா? குஜராத். அனுபவத்தில் சொல்கிறேன். குஜராத்துக்கு இன்றைக்கி நவஜீவன் எக்ஸ்பிரஸில் ஏறுங்க. குஜராத் வந்துச்சுன்னு எப்படி தெரியுமில்ல? ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரையே பீர் விஸ்கி விற்றாங்கன்னா குஜராத் ஸ்டேட்டுக்குள்ளே நுழைச்சிட்டோன்னு அர்த்தம். இன்னைக்கும் பூரண மது விலக்கு 2 வருஷம் பிறப்பு அன்னைக்கு அங்கே இருக்கிறேன். பெருகி ஓடுது, ஆறா பெருகி ஓடுது. அகமதாபாத்தில் தான் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன். ட்ரெயின் உள்ளே போகும்போது அந்த கோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் நான் வந்துருச்சு ஏன்னா எல்லாம் பரபரப்பாக இருக்கானுங்கன்னு பார்த்தாக்கா உள்ளே சார் விஸ்கி பிராண்டி அப்படிங்கிறான். குஜராத் ஆகையா அப்படிங்கிறாங்க. குஜராத் வந்தது தெரியறது ட்ரெயினுக்குள்ளாரையே இது மது வகைகள் வித்தாக்கா குஜராத். அது தவறு, நம்ம புரிஞ்சுக்கணும் சார். இதுக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்னா, மது விலக்கு நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே தான் சீப்பாக இருக்கும். நான் குடித்த போது கல்யாணி பீர்னு ஒன்று உண்டு, 10 பாட்டில் விஸ்கி குடித்ததுக்கு ஈக்குவல் பீர். ஆனால் அவ்வளோ கிக்கு கல்கட்டாலேருந்து வரும். 13 ரூபா ஒரு ஃபுல் பாட்டில். இது 100 ரூபாய்க்கு வரும் விஸ்கி. இப்போ அந்த 100 ரூபாய்க்கெல்லாம் 2 சொட்டு தான் கொடுப்பாங்க, 100 ரூபா வரும். 13 ரூபாயில் கல்யாணி பேரில் கிடைக்கிற கிக்கு இதில் கிடைக்காதுன்னு சொல்லி நாங்கள் மாதம் ஆரம்பத்தில் கையில் காசு தூண்டும் போது விஸ்கி கிஸ்கிலாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் குறையுது இல்லையா? அப்படியே குறைய பீரு இறங்கி வந்துக்கிட்டுருப்போம். இறங்கி வரும்போது கல்யாணி பேர் தான். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போனால் சப்ளை. எங்கள் ஹாஸ்டல் வண்டி பிக்னிக் போவோம். எங்கள் வார்டன் ஃபோன் பண்ணி சொல்லுவார் போலீஸுக்கு, பசங்க வண்டியெல்லாம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. எப்போ மது விலக்கு இருக்கும்போது. மது விலக்கு ரத்து பண்ண பிறந்தாங்க எனக்கெல்லாம் கட்டுப்படி அவ்வளோன்னு விட்டுவிட்டேன். சரி, மதுவை நிறுத்தவே முடியாது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்ல முடியும். அப்போ அதை தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த மதுவை ஒரு இஷ்யூவாக எடுக்கிற ஒரே உலகத்தில் ஒரே இதை இடம் தெரியுமில்ல? தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் குடிப்பான், அங்கே எவனும் மது விலக்கு பற்றி பேச மாட்டான். அங்கேருந்து விடுபடுத்த மதுவை ஒழிக்க விட்டால் அப்படின்னு இருப்பான். சொல்லிவிட்டு உடனே பாண்டிச்சேரியில் குடிச்சிட்டு வந்துடுவான். திருத்தணியில் உட்காந்துக்கிட்டுருவான், மதுவை ஒழிக்கிறீர்களா இல்லையா? திருப்பதியில் போய் குடிச்சிட்டு வருவோம். திருப்பதி கோயில் இருக்கிற இடம் தான். கீழே போகிற தண்ணி சாராயம் விற்றுக்கிட்டு. சரி, இது நிர்வாக சிக்கல் புரிஞ்சிக்க முடியுது. நிர்வாக சிக்கல் இல்லைங்க,
எந்த மாநிலத்திலையும் மதுவிலக்கை கொண்டான்னு எவனுமே பேசுனது பண்ண முடியாது. எவனும் பேசுறது இல்லை. இந்த ஒரு மாநிலத்தில் தான் மது என்னமோ பெரிய யோக்கியனுங்களாட்டம். மக்கள் மேல இருக்க அக்கறையோட பேசுறாங்க. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. மதுவை ஒழித்து விடுவார். எப்படிடா ஒழிக்கிறேன்? நான் குடிச்சே ஒழிக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி 2026 வரை திமுக தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தொடர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சமீப காலத்துல திரு காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசியது ஒரு பெரிய சிக்கலா மாறி. நான் என்னை பற்றி கூட தான் பேசினாங்க. நான் தான் முதல்ல பேசுகிறேன். நான் தான் பேசுகிறேன். அதான காமராஜரை பற்றி பேசக்கூடாது ரூல் இருக்கு. பெரும் தலைவர், கல்வி வள்ளல் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் இருக்கட்டும். அவர் தவறே பண்ணலையா? அவர் பண்ண நல்லது எவ்வளவு இருக்கு சார், அதை பேசலாம். மற்ற அண்ணாவை தோக்கடிச்சிக்கல. அப்போ அவர் பண்ண நல்லதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அப்போ காமராஜரையே தோற்கடித்தார். ஏன் அண்ணாவை முதல்ல நீ தானே தோக்கடிச்ச? யாரை வச்சு தோக்கடிச்ச? நடேச மொழியாருக்கு ஒரு பெரிய பணக்காரர், 50 பஸ் ஓனர், அவரை வச்சு தோக்கடிச்ச. இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு அவர் தோக்கடிச்சார். அவ்வளோதான். என்னது? ஒரு எளிமையான தலைவரை அவமானப்படுத்துறாங்க திமுகன்றாங்க. எளிமையான தலைவருக்கு அர்த்தம் சொல்லுங்க. எளிமைன்னா என்ன? அவர்கிட்ட பெரிய சொத்து சுகம்லாம் கிடையாது, ஆடம்பரமா இருக்க மாட்டார், ரொம்ப எளிமையா இருப்பாருன்றாங்க. ஆடம்பரமா இருக்கிறதுனா கையில் ரிஸ்ட் வாட்ச் கட்டாம வைரத்தில் செஞ்ச ஃப்ரேமை போட்டுக்கிட்டு இருந்தாரா? அண்ணா அவர் அவமானப்படுத்துற மாதிரி. அண்ணா என்ன ஆடம்பரமா இருந்தாரு? அண்ணா என்ன ஆடம்பரமா இருந்தாரு? இவராவது குளிச்சு வெள்ளை சட்டை வெள்ளை வாட்டிக்கிட்டு, அவர் அழுக்கு சட்டை அழுக்கு வெட்டிட்டு சுற்றுனார் அண்ணா அவர்கள். ஆமாம். ஒரு செகண்ட் இது ஒரு லோடு தான் காரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். எங்கள் ஷெட்டை தான் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இவரையே அந்த எளிமையான அவரை எளிமையாக காட்டுறதுக்கு என்னன்னாலும் சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து இது முனிசிபாலிட்டி தண்ணி சப்பளை வாங்கிடுச்சான். யாரை கேட்டு வாங்கினேன்? எளிமை கிடையாது. அது தான் எளிமையா? அம்மாவுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறது தடுத்து நிறுத்தினாருங்கிறது அவருடைய எளிமை அடையாளமாக சொன்னாங்க. இதை நீங்களும் நான் என்ன பண்ணியிருந்தேன் என்ன சொல்லியிருப்பாங்க? குடிக்க தண்ணி கூட, தாய்க்கு தண்ணி கூட கிடைக்காம பண்ண பாவிடாவாங்க. இவர் செஞ்சால் எளிமை. புரியலையே. திருமணப்பிள்ளை தெருவில் இன்னும் அவருடைய மாளிகை இருக்குதுங்க. அண்ணா இல்லம், காமராஜர் மாளிகை. இன்னைக்கு வாங்க, வித்யோதயா ஸ்கூலுக்கு நேர் எதிர்ப்பு இருக்குது. ஒரு மாடி கட்டடம், தனியாக இருந்தார். அது அவருடைய சொத்து தானே? அது தெரியாது. யார் கொடுத்தா அவருக்கு அந்த வீட்டை? அரசாங்க வீடு இல்லை, அது கொடுத்துருக்காங்க. நல்ல எண்ணத்தோட கொடுத்துருக்காங்க. யாரோ கொடுத்தாங்க, பெரும் தலைவருக்கு. ஆமாம், நல்ல எண்ணத்தோட கொடுத்தாங்க. கலைஞர் கொடுத்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ஊழல் 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 கொத்திருப்பீங்கல்ல. இவரு கொடுத்தா நல்ல எண்ணத்தில் கொடுத்தா. ஏன்னா அன்னைக்கு இருந்த 3%காரங்க திமுகவை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தார். ஊழல்னாவே திமுகன்னாங்க. அப்புறம் தான் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம். இந்தியாவிலேயே முதலாக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பதவி இழந்தவர் கோபால்சாமி ஐயங்கார், ரயில்வே அமைச்சர். முதலாக இந்தியா குடியரசு ஆகி அமைச்சர், அவன் ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக இருந்த கோபால்சாமி ஐயங்கார் தான் ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட முதல் ஆள். அடுத்தது உலக புகழ் பெற்ற முந்திரா ஊழல். அதில் பதவி நீக்கம், மந்திரி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் டி கிருஷ்ணமாச்சாரி. ஊழல் குற்றச்சாட்டுக்காக குற்றவாளி என்று கோர்ட்டில் நிறுத்த வைக்கப்பட்டவர் ஒரே பிரதம மந்திரி நரசிம்ம ராவ். ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளி என்று சிறையில் தள்ளப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார். இப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே இந்த சிக்கல்லாம் இருக்கு, சண்டையா மாறலாம். எதுக்காக எது சொல்ல வர்றேன்னா, ஒரு எளிமையானவர் நீங்கள் காட்டுறதை யாரும் ஆட்சேபிக்கலைங்க. யாரும் ஆட்சேபிக்கல, இருந்துட்டு போங்க. மற்றவங்கள வந்து கேவலப்படுத்தினீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருந்தது? கலைஞர் திருட்டுறையில் வந்தவர், அண்ணா வந்து பொம்பளை பொறுக்கி, இதெல்லாம் சொல்லும்போது உங்களை சொல்லக்கூடாதா? நாங்கள் எந்த தைரியத்தில் சொன்ன திருட்டுறையில் வந்தேன்னு? அது இல்லை, அது போய் தானே, அது முழுக்க. சரி, எந்த திருட்டுறையில் வந்தார்? எந்த ஸ்டேஷனில் பிடிச்சாங்க அது திருட்டுறையில் வந்ததுக்கு? இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா? திருட்டுறையில் வந்து எங்கே கைது பண்ணியிருப்பாங்கல்ல, அது எந்த ஸ்டேஷனில் பிடிச்சாங்க, எந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பிடிச்சாங்க சொல்லுங்களேன். ஆனால் திருப்பி எழுதிட்டே இருக்காங்க சார். அது இப்படி எழுதி கேவலப்படுத்துறது. அப்புறம்
அண்ணாவே சந்திக்க மறுத்தார். ஒரு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆமா. போது அண்ணாவை சந்திக்க மறுத்தார், இவர் போகலையா? அந்த பிரசிடென்ட் யார்? அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தார்? அப்போ காமராஜருக்கு என்ன பதவியில் இருந்தார்? இவரை பார்க்கறதுக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் அவ்வளோ சொல்லாமல் வந்து சும்மா இருக்கவங்கள பார்த்துருவாங்களா? யார்கிட்ட பூ சுத்துறீங்க? அடுத்த இது, ஒரு நதியில் அணை கட்ட சொன்னாராம் ஒரு இன்ஜினியர் விட்டு. அது எப்படி முடியாதுன்னு ஒரு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாராம். அது முடியாதுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு எப்படியாவது கட்டுன்னு சொல்லி தான் உன்னை இது பண்ணியிருக்கேன், போய் கட்டுனாராம். அவர் கட்டினாராம். அவர் யாருன்னாக்கா அப்துல் கலாம். ராக்கெட் விடுற ஆளை கூப்பிட்டு டேம் கட்டுன்னு சொன்னார். அவர் முதலமைச்சர் காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆளுமை சொல்லுவாங்க. அது கூட தெரியாம கதை எழுதுறதுல ஒரு கேட்டு எழுத வேணாம், கேட்டு எழுத வேணாம். படிக்காத மேதை ஆளுமை உள்ள தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதுக்காக அண்ணாவையே சந்திக்க மறுத்தாருங்கிறதுக்கு ஏன் அண்ணாவை இழிவுபடுத்த பார்க்குற? அண்ணா வீட்டையும் போய் பாருங்க, வில்லேஜ் ரோட தான் இருக்கு. அண்ணா வீடு போய் பாருங்க, காமராஜர் வீட்டையும் போய் பாருங்க. அந்த வீட்டில் தனியாக தான் இருந்தார். அம்மாவை கூட்டு வந்து வச்சிருந்துருக்கலாம். என்ன கஷ்டம்? அம்மாவுக்கு சோறு போட்டாக்க இதான் வந்து எளிமைக்கு எதிராது. இப்பவே இந்த சிக்கல் வந்துடுச்சு திமுகவுக்கும் காங்கிரஸ். வாயை மூடிட்டு இருந்திருந்தாக்க நம்ம இதை பேசியிருக்க மாட்டோம். இத்தனை நாள் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. அதான் கலைஞர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள், நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். இப்போ தேவையில்லாமல் வந்து இந்த பிரச்சனை எடுத்தாங்க, எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதனால கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? அது அவங்க தான் பார்க்கணும். அப்போவே காங்கிரஸ் அவங்கள ஏற்று காமராஜர் எதிர்த்தானுங்களை ரெண்டாக காங்கிரஸ் வெளியே தனிதானே போயிடுச்சு. இந்திரா காங்கிரஸ் போயிடுச்சு, காமராஜர் காங்கிரஸ் வந்து நிராகரிக்கப்பட்டது மக்களால். இந்திரா காங்கிரஸ் ஆதரிக்கப்பட்டது. அதுதானே ஒன்று நடந்தது. 62 ஆட்சியில் இருந்த காமராஜர் 67 வந்து 20 இடத்துக்கு போனார். 71 அட்ரஸ் எல்லாம் போயிட்டார். 15 இடத்துக்கு போயிட்டார். அண்ணாவை தோக்கடிச்சாங்க. அண்ணா அதுக்கு பிறகு பெரிய விஸ்வரூபம் எடுத்தார். ராஜ்யசபா போனார், அகில இந்திய அளவில் போய் நின்னார், முதலமைச்சராக மாறினார். காமராஜர் தோத்தாருக்கு அப்புறம் படிப்படியாக இறங்கி காணாம தான் போனார். ஏதாவது திமுக கூட்டணியில விரிசல் வருமா, உடையமான்னு எதிர்பார்க்கிற எடப்பாடி பழனிசாமி இதை பயன்படுத்திக் கொள்வார்னு புரிஞ்சுக்கலாமா? பார்க்கணும், ட்ரை பண்ணணும். அது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர்களுடைய சாமர்த்தியம் அதில் தான் இருக்குது. அங்கேருந்து விடுற நீவா எங்கிட்ட வா, நான் உனக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடணும். இது நான் அரசியல் இல்லை, இதுதான் அரசியல் கட்சி தலைவர் செய்ய வேண்டியது. அதுதான் அரசியலையும் சரி. இப்போ அண்ணாவும் ராஜாஜியும் பெரிய எதிராளிகளாக இருந்தாங்க. காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஒன்றாக சேருவோம் வாருங்கள்னு போது குள்ளுகப்பட்டார். ஆச்சாரியார்னெல்லாம் அண்ணாவால் வர்ணிக்கப்பட்டார். ராஜாஜி அண்ணாவோட வந்து கூட்டணி சேர்ந்தார் 67. அதனுடைய விளைவு தான் அசைக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காமராஜர் தோத்து போனார். 62 எப்பேற்பட்ட வெற்றி காங்கிரஸ். அந்த சாமர்த்தியத்தின் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.